அடுத்து 7வது நாள் என்ன பண்ணணும்னா, வெல்லம். கட்டி வெல்லம்னு சொல்லுவோம்ல, அந்த கட்டி வெல்லத்த நைவேத்தியமா பண்ணலாம். இந்த வெல்லத்தாலான ஏதாவது ஒரு ஸ்வீட்டு. நம்ம பயத்து ப ப பயறு போட்டு கஞ்சி பண்ணுவோம். இது மாதிரியான ஸ்வீட்டு. ஸோ நம்ம பீட்ரூட், உருளைக்கிழங்கு, கேரட்டு, இந்த சக்கரவள்ளி கிழங்கு, இந்த கிழங்குகள் எல்லாத்தையும் நம்ம ஈஸியா யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த வெல்லம் சேர்த்த இந்த சக்கரவள்ளி கிழங்க குடுக்கும்போது, வீட்ல இருக்கக்கூடிய ஏழ்மை தன்மை என்கிட்ட எல்லாம் இருக்கு. ஆனா, எதையுமே யூஸ் பண்ண முடியாம இருக்கேன். என்கிட்ட வீடு இருக்கு. ஆனா, எனக்கு என் கைக்கு இன்னும் சேரல. இந்த 2யும் போக்குறது ஈஸி பரிகாரம். இந்த சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு வெல்லத்துல போட்டு தானம் பண்றது, நைவேத்தியம் பண்றது. 8வது நாள் என்ன பண்ண போறோம் அப்டின்னாக்க, தேங்காய், முழு தேங்காய், பூர்ண பலம்னு சொல்லுவோம் தேங்காவ. அந்த தேங்காவ அம்பாளுக்கு 1 உடைச்சு நைவேத்தியம் பண்ணி, அத வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அத யூஸ் பண்றது சமைக்க வேண்டாம். நல்ல தேங்காவ திருவி, அதுல அழகா நம்ம வெல்லம், சர்க்கரை, வெல்லமோ, ஏலக்காய்லாம் போட்டு சாப்பிடலாம். முழு தேங்காயாக தானம் பண்ணணும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்றவைகள்லாம் விலக ஆரம்பிச்சிடும். பூர்ண பலம்னாலே கிட்டத்தட்ட முழுமையான அந்த பூஜையின் பலனை வாங்கிக் கொள்ளும் தன்மைக்கு நம்மள கொண்டு தள்ளிடும். 9த் டே அதாவது 9வது நாள் நவதானியங்கள். இந்த மல்டிபிள் கிழங்கு வெரைட்டி. இது எல்லாம் சேர்த்து அழகாக நைவேத்தியம் பண்ணிட்டு, நம்ம வரவங்களுக்கும் அன்னைக்கு நெறைய தானம்லாம் பண்ணா, நவமி அப்படிங்கிற கிட்டத்தட்ட கடைசி நாளைக்கு நாள் அப்படிங்கிறதுல ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்ப என்ன ஆயிடும்னா, நம்மளுடைய இந்த 9 நாள் பலனையும் ஒரே நாள்ல சேர்த்து வாங்குறோம்.